வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நான் வீகன் கிடையாது. நான் நல்லா எழுத கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே தான் நான் இந்த சீரீஸை பண்ணிகிட்ருக்கேன். இதில் நான் இன்றைக்கி ஒரு ப்ராய்லர் கோழி, அதாவது வெள்ளைக்கோழியோட வாழ்க்கையை தான் எழுதியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். உலகெங்கிலும் தோன்றிய உயிர்கள் மடிவது மரபே. என் வாழ்க்கையிலும் நான் வாழ்ந்து இறப்பது புதியதல்ல. ஆனால் என்னுடைய கேள்வி, இந்த உலகத்தில் ஏன் என்னை கடவுள் படைத்தார்? உண்டு கழித்து வாழ்வதற்கா? இல்லை, உண்டு உயிர்த்து உணவாவதற்கா? பிறப்பது, வாழ்வது, உண்பது, உறங்குவது, கழிப்பது, காண்பது அனைத்தும் ஒன்றுக்கு ஒன்று ஒன்றில். மனிதனின் அபிமான உணவாகிய என்னிடம் எங்கே சென்றது மனிதாபிமானம்? முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்னும் மாநில புதிர்க்கும் மத்தியில் என் முட்டையிலிருந்து குருதியின் குழாய் கூட தோன்றாது என்பதறியாமல் அடைகாக்கும் அறிவில் யானை. என் தந்தை யார்? என் தாய் யார்? என் பிள்ளை யார்? அனைத்தும் ஒளி வீசும் கருவியா? கண்களின் விழியில் ஓடும் குருதிக்கு யார் காரணம்? 8 திசைகள் இருந்தாலும் நான் எட்டு வைக்க ஒரு சான் இடமில்லையே. திசைகளற்ற வானத்தில் பறக்க சிறகு இருந்தாலும் அதை விரிக்க முடியவில்லையே. நோய் வரும் முன்னே அதை தடுக்க ஊசிகள், உடலை வளர்க்கவும் ஊசிகள். எங்கே சென்றது என் நோய் எதிர்ப்பு சக்தி? எங்கே சென்றது என் பரம்பரை ஜீன்கள்? மனிதனின் வரமாகிய வெள்ளை நிறம் எங்கள் வாழ்க்கையை சாபமாக்கியது ஏன்? உண்டு பெருக்கும் உயிரினம் மனிதன், அவன் உண்ண பெருக்கும் உயிரினம் நான். எனக்கு தெரியும், இன்றோ ஒரு நாள் நான் உணவாகப் போகிறேன். அதுவரைக்கும் சுதந்திரமாக வாழ வழி கிடைக்குமா மானுடனே? ஓகே மக்களே, எனக்கு இருக்கிற எழுத்து நாலேஜை வச்சு வெள்ளைக்கோழியோட ஒரு வாழ்க்கையை நான் எழுதியிருக்கேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நாம் அடுத்த வீடியோவை மீட் பண்ணலாம். பாய்.